ஆவியானவராகிய நம்முடைய திரியேக தேவனுக்கு என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை முதலாவது ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை கூட்டுவான். அப்படி ஒருவேளை கூட்டியிருப்பான் என்றால் வானம் கொல்லாது. அவ்வளவு தூரத்துக்கு என்ன செஞ்சிருப்போம், வளர்ந்திருப்போம். அவ்வளவாய் கவலை இருக்கிறது. ஆதலாலே இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது. அப்புறம் எதுக்கு கவலை படுறீங்க அப்படின்னு தான் என்ன சொன்னார், இயேசு சொன்னார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும், நீங்களும் நானும் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். எப்படி? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக அவர் நம்மை எப்படி பார்க்கிறார், விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். அவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய வார்த்தை அழியாதது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே தான் நாம் இருக்கிற இந்த பூமியையே அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறார். நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிற அந்த பூமி எப்படி இருக்கு? பூமி உருண்டையா இருக்கிறது. பூமியின் உருண்டையின் மேலே வீச்சிருக்கிறார். பூமி அந்தரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே, அவர் தொங்கு என்று சொன்ன ஒரே வார்த்தைக்கினாலே இந்த பூமி அந்தரத்திலே தொங்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மாபெரும் வல்லமையான சக்தி இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. ஆதலாலே நான் தயவாய் சொல்லுகிறேன், மிகுந்த கனத்தோடும் மிகுந்த மரியாதையோடும் தினமும் இதை வாசியுங்கள். இது தேனிலும் தேனிலும் மதுரமுள்ள வார்த்தை. அவர் சூரியன் உண்டாக கடவுது என்று சொன்னார். சூரியன் உண்டாயிற்று. சூரியன் கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுக்கவில்லை, கர்த்தர் சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன். சூரியன் கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுக்கல, ஏதோ இருட்டா இருந்துச்சு, அவருக்கு பார்க்க முடியல, அதனாலதான் சூரியனை படைச்சார்ல. சூரியனுக்கே வெளிச்சத்தை கொடுத்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆதலாலே இந்த வார்த்தைக்குள்ளே உங்களுடைய பிழைப்பு அடக்கப்பட்டிருக்கிறது. ஆதலாலே மிகுந்த மரியாதையோடு மிகுந்த கனத்தோடு இந்த வேதத்தை தினமும் வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான சக்திகள் இந்த வேத புத்தகத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்தார். பிதாவுக்கு சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரையே பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு நமக்காய் அவர் என்ன செய்தார், கொடுத்தார். இந்த உலகமே உங்களுக்கு ஒன்றை தரக்கூடாது என்று கதவுகளை அடைத்தாலும் வானத்தின் கதவுகளை திறந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்படி? வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்கிறது அவர் போதுமானவராயிருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கவலையை யோசிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுக்கிற கர்த்தர். உலகத்தின் சட்டங்களை வைத்து தேவனின் வல்லமையை கணக்கு பார்க்க முடியாது. தயவு செய்து இன்றைய கால சூழ்நிலையை வைத்து இதை நீங்கள் கணக்கு பார்த்துவிட முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இயற்கையோடு அவரை பார்க்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், உலகத்தின் சட்ட திட்டங்களை வைத்து தேவனின் வல்லமையை கணக்கு பார்க்க முடியாது. தேவன் எதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் தெரியுமா? தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நிரூபித்து காட்ட உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? வெளிப்பாடுலே மிகப்பெரிய வெளிப்பாடு, தேவன் நல்லவர். வெளிப்பாடுலே மிகப்பெரிய வெளிப்பாடு என்னது?
தேவன் நல்லவர். அதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்பாடிலே மிகப்பெரிய வெளிப்பாடு, தேவன் நல்லவர். தேவன் நல்லவர் என்பதை நிரூபித்து காட்ட உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனக்கென்பான தேவ ஜனமே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற உன்னத திட்டத்தை உங்கள் சத்துருக்களால் மாற்ற முடியாது என்பதை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய வல்லமையின் கரம், ஓங்கிய புயம் இதுவரைக்கும் உங்களை நடத்தி இருக்கிறது. இனிமேலும் நடத்துகிறதற்கு அது போதுமானதா இருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே உங்களை இதுவரைக்கும் வழி நடத்தியிருக்கிறார். இனிமேலும் அவர் வழி நடத்துவார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் மத்தியில் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். எப்படி? உங்களை அற்பமாய், இந்த உலகம் உங்களை அற்பமாய் பார்த்திருக்கலாம், உங்களை கேவலமாய் பார்த்திருக்கலாம், உங்களை நிந்திக்கிறவர்களாக அவர்கள் பார்த்திருக்கலாம். உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் மத்தியில் தேவன் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார், நிற்க வைப்பார். அதுதான் அவருடைய செயலின் வல்லமை. ஆதலாலே சொல்லுகிறேன், சந்தோஷமாய் நிமிர்ந்து உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களையும் என்னையும் ரட்சித்து மீட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி சபைக்குள்ளே, அவருடைய சபையிலே நம்மை அங்கமாய் வைத்திருக்கிற அவர் நல்லவர். ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள், ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். என்னோடு சேர்ந்து திருப்பி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். என்னோடு சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 28:12. வேகமாய் வாசியுங்கள் எடுத்தவர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் எல்லாருக்கும் பிரபலமாக தெரிந்த ஒரு பகுதி. உபாகமம் 28வது அதிகாரம் எல்லாருக்கும் பிரபலமாக தெரிந்த ஒரு வசனம், தெரிந்த ஒரு பகுதி. கர்த்தரிடத்திலே நான் விசாரிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, இந்த 12, அதாவது கிட்டத்தட்ட இதுல இருக்கிற 15 வசனங்கள் இருக்கிற 1 முதல் 15 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள். மீதி இருக்கிற வசனங்கள் எல்லாம் எப்படி? சாபமான வார்த்தைகள். அப்பா, சாபமான வார்த்தைகள் நிறைய வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதமான வார்த்தை குறையா வைத்திருக்கிறீரே. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தை தான். 68 ஆசீர்வாதம் தான். 12 வரைக்கும் உனக்கு நிச்சயமாகவே நடக்கும். அதுக்கு பின்பதி இருக்கிறதெல்லாம் உனக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சனும் படிக்கணும். அதனால உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் சொன்னார். வீட்டுல போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. உபாகமம் 28:1 இது எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி. ஆனால் இந்த வாக்கு தத்தம் நம் மீது நிறைவேறுகிறதற்கு மேலே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், வாசியுங்கள். உபாகமம் 28:9 எல்லாத்துக்கும் தெரியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது 28:9 ஒண்ணு கிடையாது, ஒண்ணு தெரியும். சரியா? ஒண்ணு கீழே இருக்கிற 8 வசனத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 8 வசனத்துக்கு அடுத்து கீழே இருக்கிற 9வது வசனத்திலிருந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரியா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே போதும். இது இருக்கட்டும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவ்வளவுதான். அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவ்வளவுதான். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். பொக்கிஷசாலையாகிய வானம். எப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வார்த்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் திறப்பேன் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இதையே நேசித்து இதையே நம்முடைய வாழ்க்கையின் சட்ட புஸ்தகமாக
வைத்திருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்கா திருப்பாய். நீயோ கடன் வாங்கா திருப்பாய். வறுமை ஒரு சாபம், கடன் ஒரு சாபம். நீ வாங்கா திருப்பாய். கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த வார்த்தையின்படி நாம் எல்லாரும் தேவனின் பொக்கிஷ சாலையோடு இணைக்கப்பட்டவர்கள். பேங்கோடு இல்ல, எங்க? தேவனின் பொக்கிஷ சாலையோடு இணைக்கப்பட்டவர்கள். கனெக்ஷன் வித் ட்ரெஷரர் ஆஃப் காட். அவர்தான் கனெக்ஷன் வித் ட்ரெஷரர் ஆஃப் காட். அவரோடு தொடர்புடையவர்கள். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவையெல்லாம் அங்கிருந்து வருகிறது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒருத்தனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அங்கே பூச்சியாவது துருவாவது திருடனாவது கண்ணமிட்டு திருடுகிறது இல்லை. அங்கே தேவைப்படும் பொழுது அவ்விடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இல்லவே இல்லை, இல்லவே இல்லவே இல்லை. அங்கிருந்து எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு வர வேண்டும். ஆதலாலே நீங்கள் பரலோகத்தின் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இந்த வேதத்தின் அடிப்படையிலே இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்பும் தேவனுடைய சுத்தமான அனுமதி இருக்கிறது. உங்களுடைய கைக்கு வருகிற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்பும் தேவனுடைய சுத்தமான அனுமதி இருக்கிறது. பயப்படாதீங்கள். அவருக்கு தெரியாமல் ஒரு ரூபாய் கூட உங்கள் வாழ்க்கைக்கு வர முடியாது. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு பின்பதாகவும் தேவனுடைய வேலை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! உங்க கைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு பின்பும் தேவனுடைய வல்லமை பெரிதாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ கையிட்டு செய்யற வேலைகளில் அவர் ஆசீர்வதிக்கணும். தெம்பும் பலன் இருந்தாதான் வேலைக்கே போக முடியும். அப்படித்தானே? அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், சம்பாத்தியம் பண்ணுகிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். சம்பாத்தியம் பண்ணுகிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். படிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய செயலை அன்றி ஒரு ரூபாய் கூட உங்களுடைய கைகள்ல வரவே முடியாது. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ பற்றி அதை பிடித்து அதை தொடர்ந்து நீ அதை காத்து நடந்து கொள்ளும் பொழுது, இதோ நான் வானத்தின், அதாவது பரலோக ராஜ்யத்தின் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் மனிதர்களின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உங்கள் வேலையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தோடும் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க, அவர் ஆசீர்வதிச்சாதான் கொடுக்க முடியும். அவர் ஆசீர்வதிச்சாதான் கொடுக்க முடியும். கூப்பிடுகிற காக்கைக்கும் இறை கொடுக்கிறார். காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கும் இடை கொடுக்கிறார். காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு தயிர் சோறு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காக்கைக்கும் கொடுக்கிறார். தனித்தனியாய் பிரித்து காட்டியிருக்கிறார். கடல்ல இருக்கிற திமிங்கலத்துக்கும் உணவளிக்கிறார் அவர். அப்பேற்பட்ட தேவன். அதனாலே அவருடைய திட்டம் இல்லாமல் உங்களுடைய கையில ஒண்ணும் வர முடியாது. நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தேவனுடைய பொக்கிஷ சாலையோடு இணைக்கப்பட்டவர்கள். கனெக்ஷன் வித் ட்ரெஷரர் அவர்தான். ஏனென்றால் உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய பலன், அதாவது உங்களுடைய திறமை, இதெல்லாம் சார்ந்தது ஒன்றுமே இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். பொக்கிஷ சாலை என்றால் என்னன்னா, களஞ்சியம், பண்டக சாலை, ஸ்டோர் ஹவுஸ். பொக்கிஷ சாலை என்னது? ஸ்டோர் ஹவுஸ். அங்கதான் எல்லாம் குடோன். அதான் என்னது? குடோன். அங்க இருந்து வரணும். எல்லாம் எங்க இருந்து வரணும்?
அங்க இருந்து வரணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவன் நல்லவர், தேவன் பரலோகத்திலிருந்து வீச்சிருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். கர்த்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனாலே குடோன் அங்க இருக்குது, ஸ்டோர் ஹவுஸ் அங்க இருக்குது. அங்கிருந்து உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு புறப்பட்டு வர வேண்டும். அதைத்தான் தாவீது அழகாய் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 29:11 வேகமாய் வாசியுங்கள். 29:11 வேகமாய் வாசியுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 1 நாளாகமம் 29:11 வாசிங்க பாபு, வேகமாய் வாசியுங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். வாசிங்க அடுத்த வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். தாவீது அழகாய் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யமும் கனமும், ஐஸ்வர்யமும் கனமும். தரித்திரம் வருதுன்னு போட்டிருக்கா? தரித்திரம் வருதுன்னு போட்டிருக்குதா? சாமிட்ட, இந்த சாமிட்ட தரித்திரம் தான் வரும்னு போட்டிருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, அவராலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறார். எப்பேற்பட்டவர்? ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தராய் இருக்கிறார். வீட்டு கதவை மூடிடலாம், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு எதை மூடிடலாம்? வீட்டு கதவை மூடிடலாம். அரண்மனையின் கதவை, அலங்கத்தின் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது. நாம் பேசிட்டு இருக்கிறது அலங்கத்தின் கதவு, அரண்மனையின் கதவு. வீட்டு கதவை பூட்டிடலாம். அரண்மனையின் கதவை குறித்து நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அலங்கத்தின் கதவை குறித்து நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகமே உங்களுக்கு வீட்டின் கதவை அடைத்தாலும் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுல எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணு என்னன்னா, மேல கட்டளை இருக்கு, மேல கற்பனை இருக்குது, இதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இதெல்லாம் உண்டு. உண்மை, சத்தியம், அத்தனை நியாயப்பிரமாணங்களும் அத்தனை கற்பனைகளும் இயேசுவினிடத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களிடத்திலே சற்று விளக்கி கொடுத்து ஒரு சில கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்னதாய் வைக்க ஆசைப்படுகிறேன். வேகமாய் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 20 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 1 முதல் 17 வரைக்கும் கற்பனைகள், கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளைகளுக்கு கற்பனை 600க்கும் மேலாக கற்பனை இருக்கிறது. கட்டளை 10 கட்டளை இருக்கிறது. இந்த கட்டளை கீழ்ப்படுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார். சந்தோஷம். இதை புதிய ஏற்பாட்டிலே சுருக்கி கொடுத்திருக்கிறார். அந்த லேசாய் நாம் பார்த்து விட்டு அடுத்த பகுதி கடந்து போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனம். வேகமாய் வாசிங்கள். மார்க் 12:28 வேகமாய் வாசிங்கள். மார்க் 12:28. சரி, அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து இயேசு, நம்மகிட்ட யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ வேதத்தின்படி, வேத கேள்வி, மத்த கேள்விலாம் கிடையாது, சரியா? பாவியில பிரதான பாவி நான் என்று பவுல் என்ன செஞ்சிட்டாரு? சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். பாவியில பிரதான பாவி நானும் ஒத்துக்கொள்கிறேன். பாவியில பிரதான பாவி நான், என்னை அவர் நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். அவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், இயேசு கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியாய் உத்தரவு சொன்னார் என்பதை ஒரு வேதபாரகன், யாரு? வேதத்தை நன்றாய் படித்து முடித்த, அறிந்த, அப்புறம் டாக்டரேட் பட்டம்லாம் எடுத்த ஒரு வேதபாரகர் வந்து இயேசுவின் இடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். வேகமாய் வாசிங்கள். அடுத்தாப்புல வாசிங்க. வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எதுவென்றால், இஸ்ரவேலரே கேள். உங்களுக்கு தான் இயேசு சொல்றார், இஸ்ரவேலரே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? இந்த வாக்கு தத்துவம் உங்க மேல பலிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆகா, இது எப்படி நம்ம நாடுகளுக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்னா நாடுகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்காரு. எப்படி? ஜாதிகள்னா யாரு? பல நாடுகளுக்கு கடன் கொடுப்பீங்க. அதுக்கு நான் பின்னாடி வரேன், இப்போ சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, இதுக்கு அடுத்த வசனத்துக்கு வாங்க. அடுத்தாப்புல பிரதான இது என்னன்னு சொல்றாரு? இஸ்ரவேலரை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு பலிக்கும். இந்த வாக்கு தத்துவம், இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். இதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் ஒருவரே கர்த்தர். அடுத்தாப்புல வாசிங்க. சரி. எல்லாத்துலயும் முழுசு, எல்லாத்துலயும் ஆலயத்துக்கு வந்தா முழு பலன் உள்ள இருந்து வரணும். உள்ள இருந்து என்ன செய்யணும்? வரணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். பாஸ்டர் கிடந்து சவுண்டு சொல்லிட்டே இருக்க கூடாது. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன். ரேஷன் கடை போனா மட்டும் பைய பிரிச்சு கீழே கொஞ்சம் அரிசி விழுந்துட கூடாது, பருப்பு கொஞ்சம் விழுந்துட கூடாது. வேகமா விரிச்சு வாங்கிடுறோம்ல. வாயை விரிவாய் தர முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனத்தோடு உள்ள அவர் மட்டும் தான் இருக்கணும். இங்க வந்த பிறகு சிலிண்டர் ஆஃப் பண்ணமா, கேஸ் ஆஃப் பண்ணமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணமா, அது இருக்க கூடாது. இருந்தா வாக்குத்தத்தம் பலிக்காது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதற்கு கம்பெனி பொறுப்பு ஏற்காது. முழு ஆத்துமா, முழு பலன், முழு அன்பு, இப்படி அன்பு கூறுகிறதே பிரதான கற்பனை. சொன்னது இயேசு, சொன்னது இயேசு. இதுதான் பிரதான கற்பனை. இது நிறைவேறிச்சுன்னா கீழே இது நிறைவேறும். சரி, அடுத்தாப்புல வேகமா வாசிங்கள். இவைகளில் பெரிய கற்பனை வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த கற்பனையும் இல்லை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. 10 கட்டளைகளையும் சுருக்கி 2க்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். 2க்குள்ள. அதனாலதான் சொன்னார், உன்னிலும் மற்றவர்களை மேலானவர்களாக எண்ணுங்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது அற்பமா பார்க்க கூடாது. உங்களிலும் மற்றவர்களை கனம் உள்ளவர்களாக எண்ணுங்கள். கனம் உள்ளவர்களாக அப்படி பழகிருங்க. ஈஸியா வந்துரும் அன்பு செய்யறதுக்கு. அவளா, அவ பெரிய இவளா, அவனா அப்படின்னு ஏன் தோணுதுன்னா, உங்களிலும் நீங்கள் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறீர்கள். முதல்ல உங்களை நேசிங்க. அதான் சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன்னை நேசிக்கிற மாதிரி, உன்னை நேசிக்கிறல அதே மாதிரி நேசி. அப்பனா நம்ம இதுல ஏன் குறைபடுறோம்னா, நம்மளை நாம் நேசிக்கிறதே இல்ல. கண்ணாடியில போய் பார்த்து அழகாய் கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று உணர்ந்து உங்களை நீங்கள் நேசிங்கள். மற்றவர்களை தானாகவே நேசிக்கக்கூடிய அன்பு தன்னாலே வரும். உங்களிலும் மற்றவர்களை மேலானவர்களாக எண்ணுங்கள், கனம் உள்ளவர்களாக எண்ணுங்கள். அப்புறம் இந்த வேதபாரகன் பதில் சொல்றார். சீக்கிரம் வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே. வேதபாரகனே டிக் போட்டாரு. வேதபாரகன் படித்து டாக்டரேட் முடிச்சிருக்கிற வேதபாரகன், சரிதான் ஆண்டவரே, நீ சொல்லது சத்தியம். ஒரே தேவன் உண்டு. குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரே தேவன், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒருவனும் இல்லை. சரி. இதுதான் சர்வாங்க தகனம். இதை நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இந்த 2 வசனத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிருங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இத உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன ஆவியானவர் பேசின இந்த வார்த்தை, இந்த 12வது வசனம், இந்த 12வது வசனத்தின் சாராம்சத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிரும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். தரித்திரம் என்பது ஒரு சாபம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னர். கிறிஸ்தவர்களை பார்த்தா இன்னைக்கு ஒரு புறஜாதி ஆறுதல் படுத்துற இடத்துல இருக்குது. அப்படியா? புறஜாதியினுடைய வீட்டுல போய் கடனுக்கு போய் என்ன செய்யறோம்? நிற்கிறோம். இது ஒரு சாபக்கேடு. இது ஒரு சாப கேடு. அவர் யார்?
ஐஸ்வர்ய அவர் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பன்னர். வாசிங்க வேகமாய் 1 கொரிந்தியர் 8:9. அவர் யார்? கிறிஸ்தவர்களை பார்த்தால் புறஜாதி ஆறுதல் படுத்துகிறது போல் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். 1 கொரிந்தியர் 8:9 வேகமாய் வாசிங்கள். சரி, 1 கொரிந்தியர் 8:9. 8:9. ஆ ஆ ஆ 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் படிங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எப்படி எப்படி இருந்தாரா? அண்டர்லைன் தி வேர்ட். எப்படி எங்க போடணும்? அவர் எப்படி இருந்தார்? ஐஸ்வர்ய சாமி. என்ன சாமி? என்ன சாமி? என்ன சாமி? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அப்ப எப்படிதான் இருந்திருக்காரு? ஐஸ்வர்ய இப்ப அப்படிதான் இருக்கிறாரு. பவுல் அதை எடுத்து காட்டுறாரு. சரியா? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எதுக்காக கஷ்டப்பட்டாரா? எதுக்காக கஷ்டப்பட்டாரா? சிலுவையில வந்து எதுக்காக கஷ்டப்பட்டாரா? அதனால தான் சொன்னார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவரிடத்தில் இருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பான் என்று சொன்னார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது இருந்தது. ஏராளமான ஆடுகள், ஒட்டகங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனானான். எப்படி? வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனானான். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள். உள்ள வச்சிருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பெரிய பெரிய மில்லியன் பில்லியன் ஆட்கள். படிங்க. அதுக்குதான் வேதத்தை படிங்கன்னு சொல்றது. அதுக்குதான் உட்கார்ந்து படிங்கன்றது. இது எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நீ என்றைக்கு நீங்கள் இதை பயன்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இது கிரியை செய்யும். இது காத்திருக்கிறது, இது இருக்கிறது, பல வருடமாய் காத்துக்கொண்டே இருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கென்பான தேவஜனமே சொல்லுகிறார், அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனம். அவரை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? வாசிங்க ரோமர் 10:12. சீக்கிரமா வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஒண்ணுமே சொல்லல, தொழுது கொள்ளணுமா, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுது. உங்க பைபிள் எப்படி எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? வீட்டுல போய் நல்லா திரும்ப படிங்க. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனர். இதுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணுமே வேண்டாம். என்ன கேட்டிருக்கு? அவரை, அவரை முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், இருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்தவர், சூரியன் அவருக்கு வெளிச்சம் கொடுக்கவில்லை. சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்தவர் பண்டகசாலையிலிருந்து புறப்படும்படி உங்களுக்கு அவர் ஒரு தசை திருப்பினார்னா 8 திசைக்கும் உங்களுக்கு கதவுகள் திறக்கும். அவர் அசையணும், அவரு அசையணும். தம்மை தொழுது கொள்ளுகிற அவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனர். அவ்வளவுதான். மேலாங்க ஒண்ணுமே கொடுக்கல, வேற ஒண்ணுமே கொடுக்கல. தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. ஐஸ்வர்ய சம்பனர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய இயல்பு. ஐஸ்வர்யம் என்பது அவருடைய குணம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எதுல? இரக்கத்தில். வசனம் எடுத்து கொடுக்க நேரம் இல்ல, எல்லாத்துக்கும் இருக்குது வசனம். சரியா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், மன்னிப்பதிலே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதனால உட்கார்ந்து இருக்கிறோம், அதனால உட்கார்ந்து இருக்கிறோம், அதனால நிக்கிறேன்.
அதனால பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மன்னிப்பதிலே அவர் ஐஸ்வர்ய சம்பனர், எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். அந்த ஐஸ்வர்ய சம்பனர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த தேசத்திற்கு செழிப்பை கொண்டு வருகிற வாய்க்கால்களாக உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய மனிதர்கள் இந்த உலகத்திற்கு சவாலாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையை இந்த பூமிக்கு காட்டுகிறவர்களாகத்தான் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் ஒன்றுமில்லை. அத்தனையும் இதற்குள்ள என்ன செய்து இருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களை பார்த்தால் புறஜாதி ஆறுதல் படுத்துகிறது போல் இருக்க கூடாது. உங்கள் சத்துருக்கள் உங்கள் மேல் பொறாமை கொள்ள வேண்டும். எப்படி வேதம் சொல்லுகிறது? ஒரே வாழ்க்கை, வேதத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடணும். என்ன செஞ்சிடணும்? வேதத்துக்காய் வாழ்ந்துட்டு போனோம். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் உங்கள் மேல் பொறாமை கொள்வார்களாம். எங்க தரித்திரம் தான் வெளியுதுல, அதுதான் போகணும்ன்றதுக்குதான் ஆவியானவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். அநேக நாடுகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். உபாகமம் 15:16 வேகமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. உபாகமம் 15:6. ஜாதிகள் என்றால் என்ன? அநேக நாடுகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். உபாகமம் 15. சரி, உன்னை ஆசீர்வதிப்பதினால், அவர் ஆசீர்வதிச்சாதான் என்ன செய்ய முடியுமா? கடன் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். சரி, வாசிங்க. சரி, நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. உன்னை யாரும் ஆண்டு கொள்ள முடியாது, உன்னை யாரும். அதைத்தான் வேதம் சொல்றது. வாசிக்க நேரம் இல்ல, நிறைய வசனம் எடுத்து வந்திருக்கேன், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீதிமொழிகள் 22:7, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, நீங்கள் அவருக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மரியாள் சொன்னார், நான் இதோ தேவனுக்கு அடிமை. நீங்கள் தேவனுக்கு அடிமை என்றால் கடன்காரர்களுக்கு அடிமை அல்ல. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவர்கள் உன்னை ஆளுகிறது இல்லை, நீயோ அவர்களை ஆளுவாய். தந்தை பெர்க்மான் அழகாய் பாடியிருக்கிறார். எப்படி? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், நாம் தான் ஆளுகை செய்கிறவர்கள். இதையெல்லாம் வைத்துதான் அவர் புரிந்து சொன்னார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதமான வார்த்தை எதென்றால், நீங்க வீட்டுல கூட போய் வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். எது உங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும். கோரசா பாடுறதுல பெருசு கிடையாது, போய் இதுதான் உங்களை ஆண்டு கொள்ளும். கடன்காரன் அல்ல, வட்டி கடைக்காரன் அல்ல, வறுமை அல்ல, தரித்திரம் அல்ல. தரித்திரம் வாழ்க்கையில இருந்தா போயிரும், புத்தியில இருந்தா போகாது. உங்க மனசுல இருந்து எடுக்க விரும்புகிறேன், உங்களுடைய மனதிலிருந்து அதை வெளியேற்ற விரும்புகிறேன். அது ஒரு பிசாசு. வறுமை என்பது, பற்றாக்குறை என்பது அது ஒரு பிசாசு. அது உங்கள் எல்லையில இருக்கும் என்றால் உங்களை வேதனைப்படுத்தும். தயவு செய்து உங்களுடைய சிந்தனையை விசாலமாக்குங்கள். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்கள் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு அடிமையா? அவருக்கு அடிமைகள் ஆக்கப்பட்டதினாலே பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன். வசனம் இருக்கிறது. அதனாலே சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, உங்களை அடிமையாக்கிக் கொள்ளுவான். மறந்து விடாதீர்கள், நீங்கள் மற்றவர்களை ஆளக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள். அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். எப்படி நாடுகளுக்கு கடன் கொடுப்பது என்பது நான் சிந்தித்து பார்த்தேன். ஆவியானவர் பேசும்பொழுது சொன்னார், நீ பேங்க்ல, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல நீ பணம் போட்டு வச்சினா, ஸ்டேட் பேங்க்ல நீ பணம் போட்டு வச்சினா, அதானிக்கும் விஜய் மல்லையாவுக்கும் பேங்க் கடன் கொடுக்குது. எங்க இருந்து கொடுக்குது? அப்ப எங்க போயிட்டு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, அதான் கொடுக்குது. நீங்க ஒண்ணு போட்டு வைக்கிறீங்க, கொடுக்குது. எப்படி கொடுக்கிறது? கொடுக்கலாம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? தாம் ஒருவராகவே வானத்தை விரித்திருக்கிறார். ஒரு போர்வை விரிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஒரு போர்வை விரிக்கிறதுக்கு
2 பேர் வேணும். வசனம் சொல்லுகிறது அவர் ஒருவராய் வானங்களை விரித்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க நேரம் இல்ல. தாம் ஒருவராகவே வானங்களை விரித்திருக்கிறார். வேகமாய் வாசிங்கள். எரேமியா 10. சரி சரி சரி. அடுத்த வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம். 10வது வசனம். ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. படிச்சிட்டீங்களா? கீழே வாங்க. 12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்து வானத்தை தம்முடைய அறிவினாலே விரிச்சிருக்கிறார். தாம் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவராயிருந்து வானங்களை விரித்திருக்கிறார். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். திறந்திருக்கிறார். எலியாவுக்கு திறந்து காட்டியிருக்கிறார். எலிசாவுக்கு திறந்திருக்கிறார். ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரியும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி ஆகாரே என்று கூப்பிட்ட சத்தம் அவளுடைய காதுகளிலே கேட்டது. மழை பெய்யாதபடி மழை பெய்யும் என்று சொல்லி நோவா முதலாக அவன் பிரசங்கித்தான். மழை பெய்யல, ஆனால் பெய்ய வைத்தார். ஆபேலுடைய காணிக்கையை வேறு பிரித்து காட்டினது அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினிதான். வானத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். பவுல் சொல்லுகிறார், வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. உங்கள் களஞ்சியங்கள் அங்கே இருக்கிறது. கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் பொழுது நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். இதை நீங்கள் புரியும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற கட்டுகளும் கயிறுகளும் அறுக்கப்படும். தரித்திரம் உங்களை விட்டு கடந்து போகும். வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். எனக்கென்பான தேவ ஜனமே, மல்கியா 3:10 எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். தசமபாகத்தை கொண்டு வந்து பண்டக சாலையில செலுத்தும் பொழுது என்ன சொல்வாராம்? வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து. உண்மையாகவே நான் ஒருவருக்காக நான் செபித்தேன். நான் உண்மையாகவே நான் அவரை கண்டு நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கண்டிப்பா அவரை டீல் வச்சிருந்தீங்கன்னா கைவிடவே மாட்டார். வானத்தின் பலகணிகளை திறந்து. இது வானத்தின் பலகணியா? ஜன்னலை திறந்து ஆசீர்வதிப்பாராம். நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தை என்னது? வானத்தையே திறந்து ஆசீர்வதிப்பாராம். வானத்தை திறந்து ஆசீர்வதிச்சு கொடுத்தா தான் அவருக்கு கொண்டு வந்து மறுபடியும் கொடுத்து வானத்தின் பலகணியா மறுபடியும் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். எல்லாமே அங்கிருந்து போல வரணும். வந்து திரும்ப சம்பாத்தியம் பண்ணி திரும்ப கொண்டு கொடுத்து மறுபடியும் பலகணி கூடியா வாங்க முடியும். புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால வானத்தை திறந்து தம்முடைய பிள்ளைகள் அநேக பேரை வேதத்திலே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் வானத்தின் ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். 2-3 சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து போக ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 32:20. வேகமாய் வாசியுங்கள். வீட்டுல போய் சம்பவத்தை படிச்சுக்கோங்க. சம்பவம் விலைக்கு காட்ட நேரம் இல்ல. 2 நாளாகமம் 32:20. எழுதுறது பெருசு கிடையாது, வீட்டுல போய் படிக்கணும். 2 அதனாலதான் வேதம் படிங்கன்னு சொல்றது. 32. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் சரி வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க. தீர்க்கதரிசி வீட்டுல போய் இந்த சம்பவத்தை வாசிங்க. சனகரிப்பு சரியா? வீட்டுல போய் இந்த 32 அதிகாரத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு பெரிய சொல்யூஷன் என்ன தேடுறாங்கன்னா வானத்தை நோக்கி அபயமிடுகிறார்கள். வானத்தை நோக்கி அபயமிடுகிறார். வானம் ஒரு நாள் திறக்கும். இதுதான் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. இதுதான் நம்முடைய விசுவாசம். இதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. வசன விளக்கத்தோடு நான் உங்களுக்கு இதை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. சனக்கரிப்பு. அடுத்த வசனம் வீட்டுல போய் வாசிங்க. சனக்கரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். கர்த்தர் வானத்தில் இருந்து அவர் குமுறி வானத்திலிருந்து தம்முடைய வல்லமையை இவனுக்கு கர்த்தர் ஏவி விட்டு சத்துருக்களை முறியடிக்கிறதும் வானத்தோடு தான் தொடர்புடையதா இருக்கிறது. கீழே பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் கனம். வேகம் இந்த 1 மட்டும் வாசிங்க. உண்டாயிருந்தது யாருக்கு? எசேக்கியாவுக்கு உண்டாயிருந்தது. சரி. வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையை, அதாவது பொக்கிஷ சாலையில என்னெல்லாம் இருக்குன்னு எசேக்கியா சொல்லியிருக்காரு. ஒரு எசேக்கியாவுக்கு இந்த பொக்கிஷ சாலையெல்லாம் இருக்கும்படி வாழ்ந்திருக்கும் போது அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. இப்படி இருக்குன்னா அவர் கர்த்தாதி கர்த்தா,
வானங்களை தாம் ஒருவராய் விரித்திருக்கிறார். மறந்துடவே கூடாது. வானத்தை பார்க்கும் பொழுது பூமியை அவன் பிளாட் போட்டு எனக்கு உனக்குன்னு வச்சிருக்கிறான். வானத்தை யாராவது இப்படி எல்லை வச்சிருக்கிறாங்களா? முடியாது. எல்லையே கிடையாது, போயிட்டே இருக்குது. எங்க இருக்கு? போய்கொண்டே, வானத்தின் எல்லை போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு யாராவது என்னைக்காவது ஏணி போட்டு ஒயிட் வாஷ் பண்ணிருக்கீங்களா? உங்க இடத்துக்கு ஒயிட் வாஷ் பண்ணி யாரால ஒயிட் வாஷ் பண்ண முடியும்? யாரால வெள்ளை அடிக்க முடியுமா? வானத்துக்கு எவ்வளவு கிளீனா அடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. காலம் காலமாய் உதிராமல் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. சூப்பர்ல. இயற்கையோடு கர்த்தருடைய வல்லமையை உணருங்கள், உணர்ந்து பாருங்கள். பாருங்க அவருடைய வல்லமையை. ஒருவராய் விரித்திருக்கிறார் இவ்வளவு பெரிய வானத்தை. இவ்வளவு பெரிய வானத்தை தொட முடியாதுன்றதுனாலதான் அப்படி வச்சிருக்கிறார். இந்த தொட்டு இந்த பூமி நாசமா போச்சு. திரும்பி அதை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். மறுபடி வருவார். பூமி உயிரின் மேலே அவர் வீச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட வானத்தின் மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டவிழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த எசேக்கியாவுக்கு இப்படிப்பட்ட பொக்கிஷ சாலை இருக்கும்னா, அவருடைய பொக்கிஷ சாலை, அவருடைய குடோன், அவருடைய குடோன்ல என்னெல்லாம் இருக்குன்றதை என்ன செஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அபயமிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. அவனுக்கு ஆடு மாடு 29வது வசனம். தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு, நல்லா படிங்க, ஏராளமான ஆடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தார். தேவன் எதுலையுமே தேவன் இல்லைன்னா நம்ம இதை எடுக்க கூடாது. என்ன கொடுத்திருந்தாரு? தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அதனாலதான் கவர்மெண்டே போட்டு கொடுத்திருக்குது, பெண்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு. நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு, நாடுகளுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார்? வைப்பார் என்பதை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. நல்ல தேவன். அடுத்தபடியாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னதாக எடுத்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம். இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போனார். பின் மாதிரியை இயேசு வைத்திருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே இயேசு என்ன செய்தார்? வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா 9:16. வேகமாய் வாசிங்க. லூக்கா 9:16. எடுத்து சரி, நீங்க வீட்டுல போய் மேல இருந்து வாசிச்சு பாருங்க. 12 வாசிங்க. சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து 12 பேர் வராங்க. இந்த சம்பவம் நடக்கும் போது சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது. வனாந்தரத்திலே வழியை, அவாந்திர வழிகளை, ஆறுகளை உண்டாக்குற கர்த்தரிடத்துல போய் சீசர் கேட்கிறாங்க. நாம் இருக்கிற இடம் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், தவறல்ல. சிந்தனைக்குள்ள வந்துடாதீங்க. அங்க சுற்றிருந்த இடம் வனாந்தரமா இருந்துச்சு. இயேசுவுக்கு தெரியும். வனாந்தரத்தில வழியும் அவாந்திர வழிகளை, ஆறுகளை உண்டாக்குற கர்த்தரிடத்துல வந்து கேட்கிறாங்க. நாம இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது. ஊர்களிலும் சரி, போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ள, வாங்கிக் கொள்ள போய் வாங்க முடியாது. சரி, சரி, இப்போ உங்க சிந்தையில ஓடுற மாதிரியே சீசருடைய சிந்தையில ஓடிட்டே இருந்துச்சு. எங்க கடன் கொடுக்கிறது, எங்க கடன் கொடுக்கிறது அப்படின்னு உங்க சிந்தையில ஓடுதுல, அதே மாதிரியே சீசருக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நாங்க போய் இந்த 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, நாங்க போய் எங்க போய் வாங்கிட்டு வர்றதுன்னு இவங்க என்ன செய்றாங்க? அவங்களுக்குள்ளே கலந்துரையாடல் பேசிட்டு இருக்காங்க, கலந்துரையாடிட்டு இருக்காங்க. அடுத்த வசனம். சரி சரி சரி, எல்லாரும் உட்காரும்படி செய்தார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து, இங்க வந்துருங்க, கீழே வந்துருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து, கையில என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன், இவ்வளவுதான் இருக்கு. எங்கிட்ட மலையாவுக்கு கொடுக்கறது, எங்க கொண்டு பேங்க்ல போய் போடுறது? குடுப்பீங்க. வசனம் சொல்லுது. வசனம் நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க தானே சொல்லிருக்கீங்க, உங்களை தானே நேசிக்கிறேன், நீங்க ஒருவர் தானே கர்த்தர்னு நம்பி வந்திருக்கிறேன். கேளுங்க, உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
பிள்ளையானவனுக்குரியதை பிள்ளையானவனுக்கு கொடுக்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா, அங்கேயும் கூட நிறுத்துறாரு பாருங்க, பரமபிதா அதிகமானவைகளை. பொல்லாதவர் பேரை என்ன கொடுத்திருக்காரு? நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறான். பிள்ளைகள் பெற்றாருக்கு சேர்த்து வைப்பதில்லை, பெற்றார்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அதாவது ஞானமற்ற இந்த உலகத்தின் தகப்பன்மார்களே, தாய்மார்களே, தான் பெற்ற பிள்ளைகள் ரோட்ல இருந்திட கூடாது என்பதற்காக வீடையும் ஆஸ்தியையும் சேர்த்து வைத்து போவார்கள் என்றால் அதற்காக இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சேர்த்து வைத்து போவார்கள் என்றால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. எல்லாம் தெரியும். ஆண்டவரே எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டுகிட்ட ஜோம் அப்படிதான் கேட்போம்ல, தெரியுமா? அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கொடுத்ததே அவர்தான், கொடுத்ததே அவர்தான். எனக்கு காமெடியா இருக்கும் சில நேரம். அப்படி ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. என் வாழ்க்கை தெரியுமா, நான் எப்படிலாம் வந்திருக்கேன் தெரியுமா? எப்படி தெரியாம இருக்கும்? எல்லாம் தெரியும். முற்காலத்தையும் பின்வரப்போகிற சந்ததிகளையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய குறிப்பேட்டில் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் அடுத்த சந்ததிகளிலே இருந்து புறப்பட்டு வருவார்கள் வரைக்கும் அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் யார்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் ஒருவரை ஞானம் உள்ளவர். அவர் ஒருவராய் வானங்களை விரித்திருக்கிறார். ஜீரணிக்க முடியல இந்த வசனத்தை படிக்கும் போது. தாம் ஒருவராய் வானத்தை விரித்து வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுப்பீங்கன்னா எப்படி கொடுக்காம இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை வச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து, சூப்பர்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு அவங்க கையில கொடுக்கிறார். அவரு கொடுக்கல. வீட்டுல போய் சம்பவத்தை படிச்சு பாருங்க. அவங்க கையில கொடுத்து நீங்கள் கொடுங்கள், நீங்கள் உன்னில் நான் மகிமை படுவேன். அதுக்குதான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய வாழ்க்கை, பேச்சு, நம்முடைய எல்லாமே அவருக்காக தான். உன்னில் நான் மகிமை படுவேன். இதுதான் மகிமைப்படுதல். கொடுத்து கையில தூக்கி கொடுத்து மீதி 12 கூட்டை நிறைய எடுத்தார்கள். கூட்டை நிறைய, சும்மா கணக்குக்கு வைக்கல. சிந்த என்ன செஞ்சாங்க? 12 கூட்டை நிறைய மீதி எடுத்தார்கள். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்த ஒரு சம்பவத்தை வேகமாய் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32, 33, 34. வேகமாய் வாசிங்கள். மார்க் 7:32. சீக்கிரம் வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை கொண்டு வந்து தமது கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். சரி, தனியா கூட்டு வரார் கொன்னை வாயுடையவன. அதாவது நீ நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் மட்டுமல்ல, கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும் பொழுது உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு கடந்து போகும். உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு கடந்து என்ன செய்யும்? போகும். கொன்னை வாயுனிடத்தை கூட்டிட்டு வராங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை கூட்டத்தை விட்டு வெளியே தனியே அழைத்து கொண்டு வந்து, சரி, தம்முடைய விரல் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய எவ்வளவு வேலை பண்ணிருக்காரு பாருங்க. எவ்வளவு வேலை நடந்திருக்கு. கையின் கிரியைகளை எல்லாம், வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இவ்வளவு வேலை நடத்திருக்காரு. புறப்பட்டு போங்கள், என்ன செய்யுங்க? சகல ஜாதியரையும் சீசராக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குருடனுக்கு கண் பார்வை கொடுங்கள், சப்பானியை எழுப்பி விடுங்கள். இயேசு சொன்னது எல்லாம் வேணும். அதற்கு வானத்தோடு தொடர்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். முடியவே முடியாது. இந்த ஒன்ன மட்டும் மனசுல ஆழத்துல பதிச்சு வச்சுட்டீங்கன்னா யாரையும் குறைய சொல்ல மாட்டீங்க. யாரையும் குறைய சொல்ல மாட்டீங்க. ஒருத்தனுக்கு வந்திருக்குதுன்னா எங்க இருந்து வந்திருக்கு? பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது வரமா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், கிருபையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாமே பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். உள்ள போட்டுருங்க.
உள்ள போட்டுருங்க. உங்க கைக்கு வர்ற ₹1 பின்பதாக அவருடைய வேலை இருக்கிறது. மறந்துடாதீங்க. அவர் விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டாராம். நெஞ்சாராம். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கன்னா சும்மாவா? டாக்டர்ஸும் அசுத்தாவிக்கு விரோதமா தான் போராடுறாங்க. ஊழியக்காரங்களும் அதுக்கு விரோதமா தான் போராடுறாங்க. ரெண்டும் ஒரே வேலைதான். அவங்க படிச்சதை செய்யறாங்க, ஊழியக்காரங்க இவங்க படிச்சதை செய்யறாங்க. 2 பேரும் ஆக மொத்தம் பின்னாடி இருக்கிற பிசாச துரத்தணும் அப்படின்றதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசு செய்யறார், இயேசு பண்றார். அவர் என்ன செய்யறாரு? நாவை உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அடுத்தாப்ல அதை மட்டும் விடல. வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். திறந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்து திறக்கப்படுவாயாக சொல்லும்போது அது திறக்கப்பட்டதுங்க. திறக்கப்பட்டிருக்குது. செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். விதைக்கிற மனுஷன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவ்வளவுதான். அது முளைச்சுதான் முளைக்க அதுல அவர் பார்த்துக்கிடுவார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே அனுதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். கூட்டி கொண்டு வந்து போடுவார். கூட்டி கொண்டு வந்து வைக்கிறது வேலை அவருடைய வேலை. செய்வார், நடத்துவார். அலங்கத்தின் கதவை யாரும் அடைக்க முடியாது. அரண்மனையின் கதவை யாரும் அடைக்க முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்க வீட்டு, எங்க வீட்டு, என்னுடைய வீட்டு வாச கதவல்ல, பரலோகத்தின் கதவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரலோகத்தின் கதவு உங்களுக்காய் திறக்கப்படும். அதைத்தான் சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிறேன். பூமியிலே எதுக்காகி நீ எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ இந்த வசனம் இயேசுவிடத்திலே நிறைவேறிச்சு. எப்பத்தா கட்டவிழ்க்கப்படுவாயாக, தரித்திரம் ஒளிந்து போவாயாக. பயப்படாம சொல்லுங்க. எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தரித்திரம் ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. வறுமை உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்காது. வியாதி உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்காது. ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும் என்றால் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் விட்டு உள்ள தள்ளிருப்பாரு. வறுமை போ, பிரச்சனை போ, பாடு போ, நிந்தனை போ, போராட்டம் போ, அவனை என் பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவோம். அதான் ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் எழுதியிருந்தார். இப்படி அழகா இருந்தது. இங்கே உணவு கொடுக்காத தெய்வம் பரலோகத்துக்கு போய் அங்க போய் விருந்து சாப்பாடு கொடுக்கறதுல என்ன பலனுண்டு? புறஜாதி கேட்பான்ல, சொல்லணும்ல. பலி எல்லாம் அங்க அவர் மேல போடுறீங்க. பைபிள படிக்கிறது இல்ல. அதற்கு அவர் காரணர் அல்லவே. வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதற்கு அவர் காரணர் அல்லவே. எல்லாருக்கும் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அங்கே இருக்கிறது சகலமும். அவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் எப்பத்தா என்று சொன்னார். அது திறக்கப்பட்டது. உங்களுக்காகவும் பரலோகம் காத்திருக்கிறது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக வேலை செய்கிறதற்காய் தூதர்கள், பரலோகம் கடமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கட்டளை கொடுங்கள். எப்பத்தா என்று சொன்னார். அது திறக்கப்பட்டது. செவிடன் பேசினான். ஊமையினுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. கட்டவிழ்க்கிற அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை இயேசு பிரான் இந்த உலகத்திலே நிரூபித்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் வழி. எப்படி வழி? எப்படி நான் வாழ வேண்டும்? கட்டப்பட்டு இருக்கிறேனே, பிசாசின் வாழ்க்கையை வறுமையாக்கிட்டானே, எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறார். கட்ட வேண்டியதை கட்டி, கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்ப்பது உங்களுடைய பொறுப்பிலும் என்னுடைய பொறுப்பிலும் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்பேற்பட்ட தேவன் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அந்த ஊமையனை எப்பத்தா என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து அவனை இயேசு பேச வைத்தார். இந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். இயேசு இப்பொழுது ஒரு சிலதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன்.
இயேசு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3:22 வேகமாய் வாசியுங்கள். 1 பேதுரு 3:22. இயேசு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சரி, இப்ப அங்க போயிட்டார். இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து தமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம சப்ளை பண்ற இடத்துக்கு போயிருக்கிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறி இருக்கிறார். எபேசியர் 4:10 இந்த வசனத்தை சொல்லுது. வீட்டுல போய் வாசிங்க, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் பூமிக்கு இறங்கினாராம். எதுக்குன்னா என் பாவத்தை எல்லாம் போக்குவதற்கு. இறங்கினவர் திரும்பவும் வானத்துக்கு ஏறினாராம். எதுக்குன்னா என் குறைவெல்லாம் நிறைவாக்குவதற்கு. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க சப்ளை பண்ற இடத்துக்கு போயிருக்கிறார். எங்க இருக்கிறார்? சப்ளை அங்கிருந்தா வரணும். அங்கிருந்தா என்ன செய்யணும்? வரணும். சப்ளை ஃபுல்லா அங்கதான் என்ன செய்து இருக்குது. நீங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதங்களிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏறி இருக்கிறார். வாசிக்க நேரம் இல்லக்கா, சரியா? வாசிக்க நேரம் இல்ல. வசனம் எப்படி சொல்லுது? இறங்கினவர் மறுபடி சப்ளை பண்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ரொம்ப பழக்கப்பட்டவங்கள சொல்லுவாங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சதுதான், கறி அள்ளி வைங்க. கரண்டி என்ன செய்வாங்க? சமையல்காரன் இருந்து என்ன செய்வாங்க? அப்படி உரிமையா தூக்கிட்டு வந்து அள்ளி வைப்பாங்க பாருங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்க உட்கார்ந்துருக்காரு? பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவின் வலது பார்ச சப்ளை பண்ற இடத்திற்கு தூதரை கூப்பிட்டு சொல்லுவாரு, அங்க போய் கொடுத்துட்டு வா, இன்னைக்கு அங்க போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி என்ன செய்வாரு? அனுப்பி விடுவார். அப்பேற்பட்ட தேவன் அவர் பூமிக்கு இறங்கினார் என் பாவத்தை எல்லாம் போக்க. இப்பொழுது அவர் சப்ளை பண்ற இடத்துல பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பதற்காக. வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சொந்தமாயிருக்கிறது. கடைசியாக இந்த வானம் திறக்கப்படும். இந்த வானத்தின் என்ன செய்யும்? திறக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அசைக்கப்படும். மத்தேயு 24:30 குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் படிங்க. அப்போஸ்தலர் 1:9 இதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 1:9 சொன்ன பின்பு பார்த்து கொண்டிருக்கையில் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் 2 பேர் அருகே நின்று, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார். பூமியை மனுஷன் ஆக்கிரமிக்கலாம், உச்ச மண்டலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. பயப்படாதீங்க. உலகத்தின் சட்ட திட்டங்களை வைத்து அதாவது தேவனுடைய வல்லமையை கணக்கு பார்க்க முடியாது. பயப்படாதீங்க. வானத்துக்கு எழுந்தருளின இயேசு அப்படியே வருவாராம். வானம் திறக்கப்படும். திரளான தூதர்களோடு மேகங்களோடு அவர் மறுபடியும் என்ன செய்வார்? வருவார். அந்த தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார், வானத்தின் மதகுகளை திறந்து இந்த பொக்கிஷங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? திறந்து கொடுப்பேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்துக்கு ஏறினவன் யார்? ஒருவனும் இல்லை. வானத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. வானமும் பூமியும் ஒரே நாளிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 2 ஒரு நாள்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட வரலாறு இவைகளே.
ரெண்டையும் ஒரே நாள்ல உருவாக்கி இருக்கிறார். வருவார். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருகிற கர்த்தர் இப்பொழுது அங்கே உட்கார்ந்திருக்கிற, சப்ளை பண்ற இடத்துக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக என்னுடைய என்ன செய்வேன், பொக்கிஷ சாலையை திறப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்கா திருப்பாய். வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. உங்கள் நல்வாழ்வுக்காக எழுதப்பட்ட வார்த்தை. தைரியமாய் இந்த வார்த்தையை சுதந்திரியுங்கள். உங்களை துன்பப்படுத்தி, உங்களை கலங்க பண்ணி, உங்களுக்கு வறுமையை, தரித்திரத்தை, சாபத்தை, வியாதியை, பற்றாக்குறையை கொடுத்து கொண்டிருக்கிற பிசாசை ஏறி நின்று மிதித்து துரத்துங்கள். வானம் உங்களுக்காய் திறக்கப்படும். கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமான சந்ததிகளாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.